கொடுக்கிறது சாப்பாடு. விருந்தாளிகள் வீட்டுக்கு எடுக்க ஹோட்டல்ல போய் தங்க வைக்கிறது அல்ல. வீடு கட்டும் பொழுது ரூமை கட்டுங்க விருந்தாளிக்கு. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களோட வீட்டுக்கு வரும். வீட்டில் உள்ள முசீபத்துகள் போயிடும். நாங்கள் மௌத்தான சக்கராத்துல கடக்க கூட மாடு இருக்கிற எல்லாரும் சக்கராத்துல இருக்கார் மாடு அறுத்து அள்ளி கொடுப்போம். கடைசி நேரம் அது நேரத்தோட கொடுங்கல நல்லாட பறக்க திறன். உங்களுக்கு என்ன குறை? கிழமை கிழமை சாப்பாட்டை கொடுங்க, பறக்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் உங்களுக்கு. விருந்தாளிகளை கூப்பிடுங்க. ஊருக்கு வாராங்க விருந்தாளிகள், வீட்டை கூட்டிட்டு போங்க, இருக்கிறத கொடுங்க சாப்பாடு. சகோதரர்களே, இந்த நல்ல பழக்கம் தான் இன்ஃபாக், செலவழி பழக்கம் சமூகத்தில். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இப்ப நாம விருந்தாளி வந்தா என்ன செய்வோம்? கடைக்கு ஓடி போய் கொத்த வாங்கி கொடுப்போம். கொஞ்சம் இருங்க, செலவன் விருந்தாளியை கண்டாலே ஓடிடுவான் மத்த பக்கம். அல்லாஹ் ஊட்ட வந்த செலவே. அதெல்லாம் முசீபத். இந்த பழக்கம் கண்டா வரவேற்று கூட்டிட்டு போகணும். கண்டா வரவேற்று மதீனாட பழக்கம், முஸ்லீமுடைய பழக்கம். அதான் முஸ்லீமா இருக்கணும் இல்லை. ஒரு காஃபிர் வந்துட்டார், ஒரு தமிழர் வந்துட்டார், ஒரு எங்களுடைய பௌத்த சகோதரர் வந்துட்டார், வீட்டை கூப்பிட்டு சாப்பாட்டை கொடு. ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமோட வீட்டில் விருந்தாளிகள் வந்துட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? போய் ஒழிச்சாங்களா? விருந்தாளி வந்தாச்சு, வெளில மறைஞ்சிருவோம், செலவு. போய் என்ன செஞ்சாங்க? ஒரு மாட்டை அறுத்து பொறிச்சாங்க. எதை அறுத்து பொறிச்சாங்க? நீ பெரிய பெரிய மாடு கொடுக்காட்டி பரவாயில்ல, சின்ன சின்ன கோழியை கொடு. பெரிய ஒரு மாட்டை பொறிச்சு கொண்டு வந்து ஃபகர்ரபஹு இலைஹிம் ஃபகால அலா தஅகுலூன் கொடுத்து கேட்டு சொன்னாங்களா, சாப்பிட மாட்டீங்களா? இந்த விருந்தாளியோட எப்படி பேசணுன்றதையும் படிச்சு தந்தார். சாப்பிடுங்கன்னு சொல்லப்படாது. விருந்தாளியை பார்த்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க இல்லை, அலா தஅகுலூன் சாப்பிட மாட்டீங்களா? என்ன ரஹ்மத் வந்திருக்கு வீட்டு. மாட்டை பொறிச்சு வைக்கிறேன்டா, ஒரு மாட்டை பொறிச்சு ஃபகர்ரபஹு இலைஹிம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, கை வருது இல்லை சாப்பிடுறது. ஃபஅவ்ஜஸ மின்ஹும் ஹீஃபா, பயம் பிடிச்சிச்சு. சொன்னாங்க அவங்க, பயப்படாதீங்க. காலூ லா தகஃப், பயப்படாதீங்க, நாங்க மலக்குகள் வந்திருக்கிறோம். யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் போயிருக்காங்க விருந்து. இவங்க நினைச்சாங்க சாப்பிடுவாங்க, சாப்பிடல. சொன்னாங்க, உங்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற பிள்ளை கிடைக்கும் என்ற நன்மாராயத்தை சொல்ல வந்தோம். இப்பதான் கேட்டாங்க, قال فما خطبكم أيها المرسلون قالوا إنا أرسلنا إلى قوم مجرمين. அடுத்தது லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்க வந்தோம் நாங்க. அவ விருந்து சகோதரர்களே, நாங்களும் விருந்து கொடுக்க பழகுவோமா? இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமை தொலை வந்தா ஒரு ஆள் அப்படியே கையில பிடிச்சி கூட்டிட்டு போய்த்துறோம் வீட்டு. வீட்டை சமைச்சா ஒருத்தர் எடுத்துட்டு போய்த்துறோம். அது என்ன அறிக்கை? பெண்களை பழக்கணும், பிள்ளைகளை பழக்கணும். பெண்கள் பிள்ளைகளை பழக்கி எடுக்கணும். எங்கட ஒவ்வொரு வீட்டிலையும் விருந்து ஒரு ரூம் வச்சு கொள்ளணும். எந்த நாளும் விருந்தாளி வரணும் வீட்டுக்கு. அல்லாஹ்வுடைய பரக்கத் வருது, ரஹ்மத் வருது. சின்ன பிள்ளைகளை கூப்பிட்டு கையை பிடிச்சி கூட்டிட்டு வா. பலாத்காரமா சாப்பாடு கேட்டாலே தராதவன்றியா? பலாத்காரமா சாப்பாடை தாண்டாலும் எங்கட விருப்பம் இல்லாம தரையில சாப்பாடு. கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த நல்ல பழக்கங்கள் தான் அல்லாஹ் எங்களுக்கு சொல்லித்தாரான். நீங்க செலவழிங்க. மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் இப்னு உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட உட்கார்ந்து இருந்தோம். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. அவங்களோட உடுப்புல பட்டன் இல்ல, அப்படியே நெஞ்சி உடுத்து வாராங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, அல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹுக்கு சலாம் சொன்னதாக சொல்லுங்க. யா முஹம்மத், மாலி அரா அபா பக்ர் அலைஹி அபாஅத்துன் கத் ஹல்லலஹா அலா சத்ரிஹி பிஹிலால். என்ன உடுப்புல பட்டன் எல்லாம் இல்லாம அப்படியே கௌரால நெஞ்சி வந்திருக்கிறாரு.
சொன்னாங்க, ஜிப்ரீல், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார், முழு பணத்தையும் எனக்கு செலவழிச்சிட்டார். சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ் சலாம் சொன்னதாக சொல்லுங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு. அவர்கிட்ட கேளுங்க, இந்த ஏழ்மையில அல்லாஹ்வை பொருந்திக் கொள்றீங்களா இல்லது அல்லாஹ்வை கோபிக்கிறீங்களா? நபி அவங்க அபூபக்கரை பார்த்து கேட்டாங்க, அபூபக்கர்,